ஆண்டு சொல்கிற வார்த்தை என்ன? யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. தேவன் நம்மளை எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கார். எப்போ எதிர்த்து நிற்பார், எப்போ விரோதமா நிற்பாருன்னா, எப்போ நம்மளுக்குள்ள பெருமை இருக்கிறதோ, இது நான் தான் பண்ணேன், இது என்னால் உண்டான இந்த பெருமை நம்மளுக்கு எப்போ வருது, எப்போ உலகத்தை நம்ம முன்வைத்து நம்மளுக்கு ஆண்டு கொடுத்த கிருபைகளை நம்ம அது பெருமையா நம்ம பார்த்து பெருமைப்படுகிறோமோ, அந்த நேரத்துல கர்த்தர் எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறார். ஆனா கர்த்தர் யாருக்கு கிருபை தராருன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தர தேவனா இருக்கிறாரு. நம்மளுக்கு தாழ்மை இருக்கணும், செய்யற வேலையில தாழ்மை, உலகத்துல தாழ்மை, ஊழியத்துல தாழ்மை, எது கொடுத்தாலும் அது கர்த்தரால் உண்டானது. இது கர்த்தர் உண்டு பண்ண ஆசீர்வாதம் சொல்லணும். கர்த்தர் நம்மோடு நடத்துவாருன்னா, நம்மளுக்கு கிருபை தருவாருன்னா நம்ம தாழ்மையா இருக்கணும். சில நாட்களில ஒரு அதிகமான கிருபை அளிக்கிறாரு, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறார். நாட்கள் நம்ம பெருமையா இருக்கிறோம், நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம செய்யற செயல், நம்ம பேசுற பேச்சு பெருமையான பேச்சா, நம்மளை முன்வைத்து பேசுறோமா, இல்லை கிறிஸ்துவை முன்வைத்து அவர் நம்ம வெளிப்படுத்துறோமான்னு யோசிக்கணும். நம்ம பேசுற வார்த்தை கர்த்தருக்கு மகிமைப்படுதா இல்லை மனுஷனுக்கு மகிமைப்படுதா யோசிக்கணும். சில நாட்களில அதிகமான கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. அந்த கிருபை நம்ம காத்து போயிடணும்னா நம்ம தாழ்மையா இருக்கணும். கிருபை நம்ம இழந்து போயிட்டோம்னா நம்ம நிச்சயமாகவே அவர் ஆசீர்வாதத்தில் இழந்தவர்களாக இருக்கணும். அவர் ஆசீர்வாதத்தில் இழந்துட்டோம், உலகத்தில் என்ன சம்பாதித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. வார்த்தை சொல்லப்படுகிறது, மனிதன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் ஆண்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்தின ஒரு பிரயோஜனமே கிடையாதுல்ல. அது மாதிரி கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. அவர் நம்ம கிருபையா கொடுத்திருக்கிறாரு. ஸோ தாழ்மைக்கு இன்னும் அதிக கிருபை தர தேவனா இருக்கிறாரு. ஸோ பெருமைகளை ஒதுக்கணும். என்னால் உண்டானது சொன்னாலபடி நான் பேசுற நடந்தாலும் கர்த்தரால் நான் நடக்கிறேன், கர்த்தரால் நான் பேசுறேன்னு சொல்லி தாழ்மொழி பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு வழியும் ஆசீர்வதிப்பாராக.